தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 மாதங்கள் நம்மை முழுமையாய் பாதுகாத்து 4வது மாதத்தில் நலமுடன் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய இரக்கம் மேலானது. கர்த்தர் கிருபையினாலே இந்த வருஷத்தில் ஒரு கால் பகுதியை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். மீதியான நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற மாதம். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் அளிக்கிற மாதம். ரூத்தை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை வைத்திருக்கிறார். அதற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள கடைசி அதிகாரத்தில் 12வது வசனத்தை, அந்த வசனத்தின் ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திரு சமூகத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய், உம்முடைய பலன்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் இருக்க உதவி செய்வீராக. கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தயவுள்ள சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் பலன் அளிக்கிறவர். அவர் பலன் கொடாமல் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே அவர் தம்முடைய சீஷர்களோடு பயணப்பட்டு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு கிராமத்துக்கு போகிற வழியிலே நிறைய இலைகளோடு உள்ள ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரத்தில் போய் கனிகளை தேடுகிறார். அதில் கனிகள் ஒன்றும் காணாமல் அதை சபித்து விடுகிறார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போய் விடுகிறார். அதில் பலனை கர்த்தர் எதிர்பார்த்தார். அது பலன் கொடுக்கிறதை போல காட்சி அளித்தாலும் ஒரு மாய்மால தோற்றத்தை, ஒரு ஏமாற்று தோற்றத்தை கர்த்தருக்கு ஏற்படுத்தி விட்டதுனாலே கர்த்தர் அதை சபிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலையும் பலனை எதிர்பார்க்கிறார். அவரும் பிரதிபலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பிரதிபலனை நாம் அனுபவிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம எல்லாம் கர்த்தர் அழைத்து ரட்சித்து, நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று அவருடைய மார்க்கத்தை நமக்கு கற்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு வழி. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு, அவர் நமக்கு வழியை கற்பித்து போயிருக்கிறார். அந்த வழிகளின்படி, அந்த சத்தியத்தின்படி யார் யார் ஒழுங்காக வாழ்கிறார்களோ அவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், இன்னும் நீதி செய்யட்டும். அதை விட்டு வழி விலகி போகிறவர்கள் அசுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆனால் நான் சீக்கிரமாக வரேன், அவனவனுக்குரிய பலனை நான் அளிக்கப் போகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாஸ்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்கிறோம். இது வருகை குறித்து சத்தியமாயிற்று. ஆண்டவரே, இந்த மாதத்திலேயே நீ இதை கொடுக்குறேன் என்று ஆண்டு கேட்டப்போ ஆண்டவரினுடைய கவனத்தை 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் உள்ள 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரயாசப்படுகிறவன், உழைக்கிறவன், அதிக எஃபர்ட் எடுக்கிறவன், கடின உழைப்பாளி, அவன் நிச்சயமாக சீக்கிரமாக பலனிலே பங்கடைய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தில் இந்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை, ஒரு வழிகாட்டியான வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்தில் நாம் பிரயாசத்துக்குரிய பலனை நமக்கு கட்டளிட போகிறார். இதுவரைக்கும் நம்ம கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்கலையே அப்படின்னு அங்கலாய்க்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் நான் உனக்கு பிரதிபலனை கொடுப்பேன், நீ பலனை எதிர்பார்த்து கொண்டு நிச்சயமாக நான் பலன் அளிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்.
நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர், பலன் அளிக்கிறவர். நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். இன்னும் அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் வரலையே, என்னுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவில்லையே என்று அநேகர் காத்திருக்கிறீங்க. அவர்களுக்காகவும் கர்த்தர் இந்த மாதத்தில் செய்தியை வைத்திருக்கிறார். நாம் எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டால் நாம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து அந்த நாளில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த செய்தியாக சொல்லியிருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 17 வசனத்தில், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி பரலோக தேவன் நமக்கு அளிக்கிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பிரயாசப்பட வேண்டும். இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்தை இந்த மாதத்துக்கு கர்த்தர் பலன் கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் பலன் இல்லையே, என்னோடய பிரயாசம் எப்படி இருக்குமோ எப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்கிறீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தர் இந்த காலில் கொடுக்குற செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் எப்படியெல்லாம் பிரயாசப்பட வேண்டும், எப்படியெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் இன்னும் உழைக்க வேண்டும் என்பதை குறித்தான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நான் காலவெளி ஆலோசனையாக கொடுக்கிறார். முதலாவது, பிரயாசப்படுகிறவன் சட்டத்தின்படி பிரயாசப்பட வேண்டும். அதே 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். நாம் சட்டத்தின்படி பிரயாசப்பட வேண்டும். சட்டம் என்று சொன்னால் என்ன? நம்முடைய கைகளில் தவழுகிற பரிசுத்த வேதாகமத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, அது சட்ட புஸ்தகம், த லா புக். அதில் நமக்கு கர்த்தர் சட்டங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த சட்ட புஸ்தகம் உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்டது அல்ல, இது இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதப்பட்டது. ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் நிராகரித்ததினாலே, அவர்கள் சிலுவையில் அடித்து கொண்டதினாலே இயேசு நம்மை தேடி வந்தார், நம்மை ஏற்றுக்கொண்டார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். அதனால இயேசுவுக்குள்ளாக நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்துடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். அதற்கு நாம் உரிமை பாராட்ட முடிகிறது. இந்த காலவெளியில் இந்த சட்ட புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சட்டத்தின்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். சட்டத்துக்கு வெளியாக பிரயாசப்பட்டால் பிரதிபலனை பார்க்க முடியாது. வசனத்துக்கு வெளியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபத்துக்கு பதில் கொடும் என்று சொன்னால் பதில் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, வசனத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்பான ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் அளிக்க மாட்டார். வசனத்துக்கு உட்பட்டு நாம் வாழ்க்கை வாழும்போது, வசனத்தின்படி ஜீவிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரயாசம் என்றால், எஃபர்ட் என்றால் கடின உழைப்பு. கஷ்டப்பட்டு அந்த உழைக்கிற உழைப்புக்கு நிச்சயமாக அது சட்டத்தின்படி இருக்க வேண்டும். அது சட்டத்தின்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பலனிலே முந்தி நாம் பங்கடைவில் கர்த்தர் கவனமாக இருக்கார். சங்கீதங்கள் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, இந்த சட்ட புஸ்தகம் நம்ம சரியான வழியில் போவதற்கு எச்சரிக்கிறது. அந்த எச்சரிப்பு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, அந்த எச்சரிப்பின்படி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சட்ட புஸ்தகம் எச்சரிக்கிறது. இது ஒரு வார்னிங் புக். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அநேக எச்சரிப்புகள் கொடுத்து, இப்படி தான் நீங்கள் நடக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் நீங்கள் ஆகாரம் புசிக்கணும், இப்படி தான் உங்கள் வாழ்க்கை முறை இருக்க வேண்டும், இப்படி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும், இதுதான் உங்கள் குடும்ப அமைப்பு, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். புறஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டோடைய ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, ஆண்டோடைய நாளை கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் உலக ஜனத்துக்கு நமக்குள்ள வித்தியாசம். இதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் கடைபிடித்து இந்த சட்டத்தின்படி வாழும்போது நிச்சயமாக பிரதிபலனை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், எஸ்ரா என்கிறதான வேதபாரகன் அவன் வேதத்தை ஆராயவும், அதை கற்றுக்கொள்ளவும், அதை போதிக்கவும், அதை கடைபிடிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தான், பக்குவப்படுத்தி வைத்திருந்தான் வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகம சட்டத்தின்படி வாழ்வதற்கு அந்த சட்டங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே போக வேண்டும். அதை உங்களுடைய இருதயமாக பலகையில் எழுத வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயம் பக்குவப்பட வேண்டும். இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது. எரேமியால வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நாம் கர்த்தருடைய கருத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய கல்லான இருதயத்தை நீக்கி அவர் சதையான இருதயத்தை தருவேன் என்று எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களை நாம் கை கொண்டு வாழ்வதற்கு அவர் நமக்கு சதையான இருதயத்தை தர வேண்டும். இந்த சட்டத்திட்டங்கள் நம்முடைய இருதயத்தில் பாய்வதற்கு கடினமான இருதயத்துக்குள்ள அது பாயாது. அந்த கடினமான இருதயத்தை எழுதப்பட முடியாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கருத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை சரிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய பழைய இதயத்தை எடுத்து புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த புதிய இருதயத்தில் புதிய சட்டங்களை, தேவனுடைய வார்த்தைகள் நாம் எழுதி கொள்ளும்போது நிச்சயமாக அதையும் ஆவியானவரே செய்து நம்மை நடத்துகிறார். சட்டத்தின்படி நாம் பிரயாசப்படும் போது மிகுந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம்,
கொலோசியர் 1:29 நம்முடைய பிரயாசங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு இருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் தீர்மானமாக நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவியின் பலன் தேவை என்பதை பவுலடிகளார் ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் வேதத்தில். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சட்டத்தின்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய பலத்தோடு, பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நாம் பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் பயந்தவர்களாக, கோழைகளாக அவர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள் கெத்செமனே தோட்டத்தில். பின்பும் அவர்கள் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி, நமக்கு ஏன் வம்பு, இந்த ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி ஊழியம் வம்பு பிடித்தது, நம்மை கொலை செய்ய தொழுகிறார்கள், மிகவும் ஆபத்தானது இந்த ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி, இனி இயேசுவோடு அந்த ஊழியம் முடிந்து போகட்டும், நாம் நம்முடைய வேலைகளை பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் கடந்து போனார்கள். இயேசு மீண்டும் அவர்களை தேடி வந்து பரிசுத்த ஆவியின் பலத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் உலகத்தையே கலக்கினார்கள். உலகமெங்கும் அவர்கள் பரவி போய் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றும் உலகம் முழுவதும் இயேசுவினுடைய ஸ்தாபனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சபை இன்றும் உலகம் முழுவதும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை, மணவாட்டியாகிய சபையை கர்த்தர் தமக்கென்று கூட்டி சேர்த்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நாமும் கூட சட்டத்தின்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்தாவின் பலத்தோடு நாம் பிரயாசப்படணும். அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் வாசிக்கும்போது, பரிசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியில் இருப்பேன். நம்மளுடைய எஃபர்ட் பரிசுத்தாவின் உதவியோடு பலத்தோடு இருக்கும்போது அது மிகுந்த பலனை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவுடைய உழைப்பு, அவருடைய எஃபர்ட் பரிசுத்தாவின் உதவியோடு இருந்துச்சு. அதனால அவர் வனாந்தர வழியாக நடத்தப்பட்டார், காட்டு மிருகங்கள் வழியாக நடந்து போனார், காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார், பொல்லாத மனிதத்தை வாழ்ந்தார். இருந்தாலும் தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் 100% பக்காவாக நிறைவேற்றி முடித்து கடந்து போனார். பிரியமானவர்களே, நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அருமையாக தேவ திட்டத்தின்படி பூரணமாக நிறைவேற்ற பரிசுத்தாவியினுடைய பலன் நமக்கு தேவை. நிச்சயமாக ஆவியான அழைக்கும் போது அவர் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் பலன் தந்து நடத்துகிறார். உங்களையும் அப்படியே நிச்சயமாக பலப்படுத்தி நடத்துவார். பரிசுத்தாவின் பலன் வரும்போது நிச்சயமாக நம்முடைய ஊழியங்கள் சிறப்பாக இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய இந்த உலக வாழ்க்கை பரிசுத்தமாக கர்த்தருக்கு அமைந்து கொண்டே இருக்கும். அது நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஏசாயா 53:12 இயேசு கிறிஸ்துவுடைய கடின பிரயாசம், உழைப்பு அநேகர் அவருக்கு கொள்ளையாக கொடுத்தது. அவர் அநேகரை கொள்ளையடித்தார். அவருக்கு பங்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த உலகத்தின் ஆத்துமாக்களை அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு உயர்த்தப்பட்டார். பரிசுத்தாவின் பலத்தோடு நம்ம பிரயாசப்படும் போது நிச்சயமாக அவருடைய பங்குக்கு நாம் பங்காளிகளாக மாற முடியும். கடைசியாக நாம் எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய போதனையின்படியே பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை போதித்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:5 அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது சீமோன் பேதுருடைய படகை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த படகு முழுவதும் பிரயாசப்பட்டு தோற்று போய் ஒன்றுமில்லாமல் வெறுமையோடு அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார். அவர்களிடத்தில் இயேசு போனார். அவருடைய படகை கேட்டார். அதில் ஏறி நின்று இயேசு போதகம் பண்ணினார். போதகத்தை கேட்டு முடித்த உடனேயே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் இப்பொழுது போய் வலையை போடுங்க அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ, இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களுக்கு யார் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ, அதன்படி வாழ யார் அர்ப்பணிக்கிறாங்களோ, அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். உங்கள் பிஸ்னஸில் கர்த்தருடைய பிரயாசத்தை வாய்க்க செய்யணுமா? உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணுமா? இயேசு கிறிஸ்துடைய போதனைக்குள்ளே வரணும். சங்கீதம் 128 சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தான் கையின் பிரயாசம் சாப்பிடுவான், அவன் பிள்ளைகள் தான் பந்தியை சுட்டு ஒலிவு மர கன்றுகள் போல் இருப்பாங்க, அவளுடைய மனைவி தான் வீட்டு கனித்தர திராட்சை கொடியை போல். எல்லாரும் இருக்க முடியாது. வசனத்தை வாசித்துட்டா, வசந்த மனப்பாடம் பண்ணா, வசனத்தை கேட்டுட்டா அந்த ஆசீர்வாதம் இறங்கிறாது. ஆனால் கர்த்தருடைய போதனைக்கு கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்குகிறது. இயேசுவின் போதனைக்கு நாம் கீழ்ப்படிவோம். இயேசு கிறிஸ்து உபதேசத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். அவருடைய உபதேசத்துக்கு உட்பட்டு பிரயாசப்படுவோம். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய திருவாய் மொழிகளை இந்த காலவெளியில் கேட்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டினரே. உமக்கு ஸ்தோத்திரையா. பிரயாசப்படுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும் என்ற வேத வசனத்தின்படி எங்களுடைய பிரயாசம் எப்படி இருந்தால் நாங்கள் பலனிலே முந்தி பங்கடைய முடியும் என்பது குறித்து இந்த காலவெளி கர்த்தர் எங்களுக்கு போதித்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் செய்த பலனுக்காக ஸ்தோத்திரம்.
உம்முடைய பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ள சட்டத்தின்படி நாங்கள் பிரயாசப்பட, பரிசுத்தாவின் பலத்தோடு பிரயாசப்பட, உம்முடைய போதனைக்கு உட்பட்டு பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வத்தை செபிக்கிறேன். எல்லா நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பின்தொடரட்டும். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற பலனை அனுபவிக்கிற மாதமாக இருக்கட்டும். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கத்துக்கொண்டு இருப்பார், கத்துக்கொண்டு நடத்துவார்.